சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 101. உடல்நலக்குறைவு காரணமாக பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நல்லக்கண்ணு அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 24 நாட்களாக உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வு இருந்து வந்தது. பல்வேறு துறைகளின் மருத்துவக் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் பிற்பகல் 1:55 மணி அளவில் நல்லக்கண்ணு மறைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த நல்லக்கண்ணு 18 வயதில் தம்மை கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இறுதி மூச்சு வரை பொது சேவைக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். வயல்களிலும் வீதிகளிலும் பாரதியின் பாடலை பாடி சுதந்திர தீயை பரவச் செய்த நல்லக்கண்ணு சாதி மறுப்பு போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவராவார். ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்த போராளி நல்லக்கண்ணு என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பொது சேவைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த நல்லக்கண்ணுவின் மறைவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். நேர்மையின் முன்னுதாரணமாக நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். கடந்த 9 தசாப்தங்களாக நீதி பெருந்தன்மை குணத்தில் உறுதியாக நின்றவர் நல்லக்கண்ணு என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை சிபிஐ அலுவலகத்தில் வைக்கப்பட்ட நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தின் முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முழு அரசு மரியாதையுடன் நல்லக்கண்ணுவை வழி அனுப்புவோம் என அறிவித்துள்ளார். முதலமைச்சரின் இரங்கல் பதிவில் நாட்டின் விடுதலைக்கும் பாட்டாளி மக்களின் உரிமைகளுக்கும் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை அர்ப்பணித்த தியாகி நல்லக்கண்ணு என புகழாரம் சூட்டியுள்ளார். சிறை தண்டனை, சித்திரவதை உள்ளிட்ட பல்வேறு துன்பங்களை சந்தித்த போதிலும் கொள்கை நிலைப்பாட்டில் அவர் ஒருபோதும் தளரவில்லை என நெகிழ்ச்சி தெரிவித்தார். அவரது மறைவால் துயருறும் குடும்பத்தினர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி நல்லக்கண்ணுவை வழியனுப்பி வைப்போம் என அறிவித்தார். நல்லக்கண்ணுவின் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்லக்கண்ணுவின் உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நல்லக்கண்ணு மறைவை ஒட்டி ஒரு வார துக்கம் அனுசரிக்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரரான நல்லக்கண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்படுகிறது. தகைசால் தமிழர் விருது பெற்ற நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படுகிறது. நல்லக்கண்ணு என்ற மகத்தான தலைவரை இழந்துவிட்டோம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரங்கல் தெரிவித்துள்ளார். வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடிய நல்லக்கண்ணுவின் சேவை என்றும் நினைவு கூறப்படும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார். தனக்கென்று ஒரு வாழ்க்கை சிந்தனை இல்லாமல் பொது நலத்துக்கென்றே சகலத்தையும் அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் புகழாரம் சூட்டியுள்ளார். ஏழை எளிய மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களுக்காக 80 ஆண்டு காலம் அயர்வே இல்லாமல் களத்தில் நின்றவர் என்றும் அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்தவர் நல்லக்கண்ணு என நடிகர் ரஜினிகாந்த் புகழஞ்சலி சூட்டியுள்ளார். நல்லக்கண்ணுவின் இழப்பு தமிழக மக்களுக்கு ஈடு செய்ய முடியாதது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தாவேகா தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து நல்லக்கண்ணுவின் உறவினர்களுக்கு தனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்தார். தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள், உயரிய விருதான உயரிய மனிதர், இந்த தேசம் கண்டிராத மனிதர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர், இந்திய விடுதலை போராட்ட வீரர், தகைசால் தமிழர் ஐயா RNK அவர்களின் மறைவு பாட்டாளி வர்க்கத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும். முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசின் உயரிய விருதான தகைசால் தமிழர் என்கிற விருதினை வழங்கி சிறப்பித்தார். அதைப்போல இந்திய ஒன்றிய அரசு அவருடைய ஈகத்தை போற்றும் வகையிலும், விடுதலை போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1785 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வள்ளுவ முனையில் வரலாறு படைத்திட்ட பிரம்மாண்ட அரசு விழா என முதல்வர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பின் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மதுரவாயலில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் பேசிய EPS, NDA கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிப்பதாக கூறினார். மக்களை நம்பிதான் நாங்கள் தேர்தலை சந்திப்பதாக கூறிய அவர், திமுக ஆட்சியை அகற்றுவதே NDA கூட்டணியின் நோக்கம் என கூறியுள்ளார். கோவை காளப்பட்டி தெருமுனை பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்றவர் OPS என புகழாரம் சூட்டியுள்ளார். NDA கூட்டணிக்கு OPS வருவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இன்னும் நேரம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி வைக்க தாவேகா அழைப்பு விடுத்ததாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சௌடங்கர் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒன்றும் தொண்டு நிறுவனம் இல்லை என்றும் காங்கிரசின் பலத்தை தாவேகா அங்கீகரித்துள்ளதாகவும் ஆங்கில நாளிதழுக்கு அவர் பேட்டியளித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் நிவேதித் ஆல்வா தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பணிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி பலப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாகவும் கூறினார். தொகுதி பங்கீடு குறித்த அடுத்த கட்ட தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள தேமுதிக 10 தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவுக்கு 6 அல்லது 7 தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நமக்கான வாகனம் அருகே வந்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ளார். கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது என்றும் அவர் தேர்தல் கூட்டணி குறித்து சூசகமாக குறிப்பிட்டுள்ளார்.
பாமக கட்சி பெயர், சின்னம், கொடி பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி எம். தர்மபிரபு, ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவிற்கு பதில் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கும் அன்புமணிக்கும் உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை முறைகேடு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின்படி வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என கேட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக MP இன்பதுரை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் லஞ்சம் வசூலித்ததாக எழுந்த புகாரில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்துவது நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாக இன்பதுரை குற்றஞ்சாட்டியுள்ளார். இனியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி வரும் 24ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாத மானாமதுரை DSP சண்முக சுந்தரத்துக்கு மதுரை நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சம்பவத்தன்று பணியில் இருந்த மானாமதுரை சரக DSP சண்முக சுந்தரம், திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேரின் பெயரும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது DSP சண்முக சுந்தரத்தை தவிர மற்ற 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதையடுத்து நாளை விசாரணையின் போது DSP சண்முக சுந்தரத்தை ஆஜர்படுத்துமாறு CBIக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை 6வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் மாற்று போக்குவரத்தை மக்கள் நாடத் தொடங்கியுள்ளனர். சென்னை புறநகர் ரயில் சேவை பிரச்சினை தொடர்பாக தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் நேரில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் திங்கட்கிழமைக்குள் மின்சார ரயில் சேவை சீராகும் என்று ரயில்வே அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பணி முடிவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்றால் மார்ச் 30 வரைக்கும் ஆகும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முன்னதாக முடிப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். சரி, அதுவரை பொதுமக்களுக்கு அவதி ஏற்படாமல், குறிப்பாக தாம்பரத்திலிருந்து பீச்சுக்கு செல்கின்ற நிலைய வழிகளிலே 60% குறைக்கப்பட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின்களை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளை திங்கட்கிழமை வரை எடுத்துள்ளதாகவும், இன்று முதல் பார்த்தீங்கன்றால் கிட்டத்தட்ட 12 பஸ்ஸுகளை தாம்பரத்திலிருந்து பீச்சுக்கு சிறப்பான முறையிலே காலையிலும் மாலையிலும் பீக் இருபுறமும் செய்வதாகவும் இருக்கிறார்கள். கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் வீரப்பன் கூட்டாளிகள் 9 பேரை விடுதலை செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கடந்த 2000ஆவது ஆண்டு வீரப்பன் தலைமையிலான கும்பல் ராஜ்குமாரை கடத்தியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 9 பேரை விடுதலை செய்த கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து CBCID மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 9 பேரின் விடுதலையை உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளது. 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டின் தலைநகரான டெல் அவீவ் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மற்றும் அவரது மனைவி சாரா முழு அரசு மரியாதையுடன் நேரில் வரவேற்றனர். அப்பொழுது இசை வாத்தியங்களில் இந்தியாவின் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது.
முன்னதாக பிரதமர் மோடியை கட்டித் தழுவி வரவேற்ற இஸ்ரேல் பிரதமர் தனது மனைவி காவி நிற உடை அணிந்திருந்த நிலையில் பிரதமர் மோடியின் உடையிலும் காவி நிறம் இருந்ததை நகைச்சுவையாக சுட்டிக்காட்டினார். அதற்கு பிரதமர் மோடி சிரித்தபடியே பதிலளித்தார். இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு டெல் அவிவ் நகரில் இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பளித்தனர். கேரளா, ஆந்திரா, தமிழகம் என இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்களுடன் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பிரதமர் மோடி தனது சிறந்த நண்பர் என இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெதன்யாகு கூறியுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்பு உண்மையான நட்பு என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். நாடாளுமன்றம் வந்த மோடிக்கு அந்நாட்டு உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,930 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்த வெள்ளி விலை இன்று 5,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சோழங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு பெரும்பாக்கத்தில் 66 கோடி ரூபாய் மதிப்பில் 262 படுக்கை வசதியுடன் கட்டப்பட்ட அரசு புறநகர் மருத்துவமனையை திறந்து வைத்த அவர், தொடர்ந்து கண்ணகி நகரில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட நவீன கபடி மைதானத்தையும் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூலகத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். மேலும் காணொலி மூலம் மேடவாக்கத்தில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தையும் துணை முதல்வர் திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள ஆதீனம், மடங்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 3 மாதங்களுக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள ஆதீன சொத்துகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதீனங்கள் மற்றும் மடாதிபதிகளை பிரதிவாதிகளாக சேர்க்கவும் உத்தரவிட்டது. பிரதமர் மோடி மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் பலத்த சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான மேடை மற்றும் பொதுமக்கள் அமரும் வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பிரதமர் மோடி வரும் 28ஆம் தேதி சென்னைக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களால் மீனம்பாக்கம், கிண்டி மற்றும் முக்கிய வழித்தடங்கள் சிவப்பு மண்டலம் என அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் அரசு அனுமதி இல்லாமல் 28 மற்றும் 1 மார்ச் ஆகிய 2 நாட்களில் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் பிற ஆளில்லா வான்வழி கருவிகளை பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ட்ரோன்கள், மைக்ரோலைட் ஏர்கிராப்ட், பாராகிளைடர்கள், ஹாட் ஏர் பலூன்கள் உள்ளிட்ட கருவிகள் சென்னை பெருநகரில் பிப்ரவரி 19 முதல் ஏப்ரல் 2026 வரை பறக்கவிட தடை ஏற்கனவே அமலில் உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடம் பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்த அவிநாசியில் ஆயுதப்படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர்.
அவிநாசி காவல் நிலையத்தில் தொடங்கிய அணிவகுப்பில் 105 ரேபிட் அதிரடி படை வீரர்கள் மற்றும் உள்ளூர் காவல்துறையினரும் கலந்து கொண்டு முக்கிய சாலைகள் வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை அணிவகுத்து சென்றனர். ஆயுதம் ஏந்திய வீரர்களுடன் வஜ்ரா வாகனமும் அணிவகுப்பில் இடம்பெற்றது.